தேவனுடைய ஆலயம் அப்படின்னா இதுக்குள்ள யார் வாசம் பண்ணுவா? தேவன் வாசம் பண்றாரு. அப்ப இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க டெய்லி அறிக்கை பண்ணணும். காலையில எழுந்த உடனே நீங்க அறிக்கை பண்ணணும். நான் தேவனுடைய ஆலயம், தேவன் எனக்குள்ள வாசம் பண்றாரு. தேவன் எனக்குள்ள வாசம் பண்றாருன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. அப்ப தேவன் எனக்குள்ள வாசம் பண்றாருன்னா எனக்குள்ள என் வாயிலிருந்து என்ன வராது? அவிசுவாசம். அப்ப என் வாயிலிருந்து என்ன வராது? கெட்டை வார்த்தை வராது. ஆமாவா இல்லையா? தேவனுடைய ஆலயம் நான், தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுவார்னா நான் மற்றவங்களை என்ன பண்ண மாட்டேன்? நியாயம் தீர்க்க மாட்டேன். மற்றவங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அதை அறிக்கை பண்ணணும். பிரச்சனை வருது அப்படின்னா